இன்னைக்கு என்ன பிரசங்கனாக்கா, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள் அல்லது கொள்ளுங்கள். வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ளுங்கள். எனக்கு காணல வர கோபக்கு பைபிளில் வாசிக்கலாம். வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ளுத பிரசங்க தலைப்பில் எழுதிக்கிங்க. பிரசங்க தலைப்பு வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் மத்தியின் சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 6-7. பரிசேயரிலும் சதுசேயரிலும் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? உங்களுக்கு தப்பித்து கொள்ள வழி காட்டினது யார்? வழி காட்டினது யார்? தப்பித்து கொள்ள கோபத்துக்கு நீங்க தப்பிக்கிறீங்களே, உங்களுக்கு யார் வழி காட்டினது? நீங்களாம் வரமாட்டீங்க சர்ச்சுக்குள்ள, நீங்க ஞானஸ்நானத்துக்குள்ள வரமாட்டீங்களே, நீங்க எப்படி வந்தீங்க? அவங்க யாருன்னா அந்த 7ஆம் வசனத்தை போட்டுக்குது. பரிசேயரிலும் சதுசேயரிலும். அவங்க ரொம்ப டஃப்பானவங்க, கடினமானவர்கள். அவங்க சீக்கிரத்தில் வரமாட்டாங்க. பயங்கரமான ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க, பெருமை உள்ளவர்கள், யாரோட சேர மாட்டாங்க, நியாயப்படுத்தி பேசுறவங்க, எப்பவுமே எகுத்து நிற்கிறவங்க, தனி கூட்டமாகவே இருக்கிறவங்க. அதான் அவங்க பேர் அப்படி. அதெல்லாம் நம்ம எடுத்தோம்னாக்கா அதுக்கு பிரசங்கம் டைம் போயிடும். சதுசேயர் என்றால் யாருன்னா, பரிசேயர் என்றால் யாருன்னா எடுத்தக்கா. ஆனா அவங்க தப்பிக்க வரும்படி வராங்களாம். அதான் யோவான் ஸ்நானகன் கேட்கிறா, அப்படி நீங்களாம் ஞானஸ்நானம் எடுக்க வரீங்களே, உங்களுக்கு யார் தப்பிக்கிறதுக்கு வழி காமிச்சா? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் நரகத்தை தப்பி தான் வாழணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நரகம் ஒன்று இருக்கிறது. அதான் இந்த இமேஜ் பாருங்க, என்னக்குதுங்க, நரகம் ஒன்று இருக்குது. அதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு. மரமானது கோடாரானது எங்க வைக்கப்பட்டிருக்கிறதா? எத்தனை வசனம் அது? 10 வசனமா? இப்பொழுதும் கோடாரானது ஆகையால் வெட்டுண்டு நரகத்தில் போடப்படும். அக்கினி என்றால் நரகம், மரம் என்றால் மனித வாழ்க்கை. நல்ல வாழ கட்டினா, உண்மையா வாழ கட்டினா, பரிசுத்தமாய் வாழ கட்டினா, நீதியாய் வாழ கட்டினா, சமாதானமா வாழ கட்டினா, வெட்டு உண்டு எங்க போடப்படுமா? அக்கினியிலே. இயேசு ரோமை சொன்னாரு, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எங்க மரிச்ச பிறகு எங்க போனானா? பாதாளத்தை போய் அக்கினியில போய் வேதனைப்பட்டான். அவன் சொல்றானா, நான் இந்த அக்கினி ஜுவாலையில வேதனைப்படுகிறேனே. பூமியில தான் ஒரு மனுஷனுக்கு மரணம். பரலோகத்துக்கு போனாங்க மரணம் கிடையாது, நரகத்துக்கு போனா மரணம் கிடையாது. அதான் இந்த பூமியில் ஆண்டவர் நீதி நியாயத்தை வச்சிருக்கிற. அதான் அரசாங்கம் கூட ஃபாலோ பண்ணுது. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்ல இருக்குது? ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறந்தா யாருக்கு உபத்திரம் கொடுக்காம நீதியாய் வாழணும் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கரணத்தடி கத்திர மையப்படுத்த. ஆமென். அரசாங்கங்கள் உருவாக்குறதுக்கு முன்பாகவே, அரசு துறைகள் உருவாக்குறதுக்கு முன்பாகவே எது உருவாக்கப்பட்டு சொல்ல பார்க்கலாம்? இந்த பரிசுத்த வேதாகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் நீதியாய் வாழணும், ஒரு மனுஷன் உண்மையாய் வாழணும், ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் வாழணும் என்று சொல்லி. அப்ப நீ தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டுறது யார்? எல்லாரும் கும்பலா போனாங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு. 6ஆம் வசனம் வாசிக்கலாமா? 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5 கூட வாசிங்களா? அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதியா தேசத்தாரும், பாத்தீங்களா, எருசலேம் நகரத்தில் ஜனங்கள்லாம் பிரசங்கத்தை, யோவான் பிரசங்கத்தை கேட்டு, யூதா தேசத்தாரா அனைவரும்
யோர்தானுக்கு அடுத்து சுற்றுப்புறத்தார் யாவரும் சுற்றுப்புற பாருங்க, அது மூணாவது ஒரு சுற்றுப்புற யோர்தான். ஃபர்ஸ்ட் எருசலேம், உங்க பேதாத்துல பாக்குறீங்களா? அடுத்து யாருங்க? யூதயா. அடுத்து யாருங்க? ஜோர்தான் சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் அவனிடத்திற்கு போய் யோவான ஸ்நானத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கை எதுக்கு நம்ம சபைக்கு வரோம் தெரியுமா? பாவங்களை அறிக்கையிடுவதற்கு. கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்தும். எதுக்கு திருவந்தெடுக்கிறோம் தெரியுமா? பாவங்களை அறிக்கையிடுவதற்கு. எப்ப நான் ஒரு மனுஷனுக்கு ஞானஸ்நானம் தெரியுமா? பாவங்களை அறிக்கையிடுவதற்கு. கல்யாணத்துக்கான ஞானஸ்நானம் கிடையாது. இல்லை, நீங்க கல்யாணத்துக்கான ஞானஸ்நானம் எடுத்து நினைச்சுக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் வருங்க, எனக்கு கல்யாணம் பண்ணுங்க, நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லல. எதுக்கு ஞானஸ்நானம் தெரியுமா? பாவங்களை அறிக்கையிட்டு நான் இனிமேல் பரிசுத்தமாய் வாழுவேன், இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அதுதான் ஞானஸ்நானம் எடுக்கிறது. நான் கிறிஸ்தவத்தில் சேர்றேன், எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. நான் சபையில் சேர்றேன், எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. அதுகளை ஞானஸ்தானம். பைபிளில் ஞானஸ்தானம் எதுக்கு தெரியுமா? இயேசுவோடு சேருதான் ஞானஸ்தானம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சத்தமா ஆமென். இயேசுவோடு நான் சேர்ந்துக்கிறேன். இந்த நரகத்தோடு விட்டு, இந்த பாவத்தோடு விட்டு நான் யாரோட சேர்றேன்? இயேசுவோடு சேருதான் ஞானஸ்தானம். வாசிமா வசனம் 6 வசனம் கம்ப்ளீட் பண்ணலாம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்றார்கள். 7 வசனம் வாசிக்கும் பொழுது இவங்க யாரு? மக்கள். இவங்க ஸ்பெஷலான மக்கள். இவங்க பரிசேயர்கள், சதுசேயர்கள். அவங்களும் கூட்டத்தில் வந்துட்டாங்களாம். ஏன்னா அவங்க பயங்கர மோசமானவங்க, அவங்க வணங்க கழுத்துள்ளவர்கள். ஆண்டு சொல்ல பரிசேயர் சதுசேயர்களுக்கு ஐயோன்றாரு மத்திய கடைசி அதிகாரத்தில். ஏன்னா மனம் திரும்ப மாட்டாங்க அவங்க. அவங்க எவ்வளவு ஆச்சரியம் ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் யார் வழி காட்டினது? இவங்க தான் தப்பிச்சாங்க நரகத்துக்கு, நீங்களும் தப்பிக்கணுமா? யார் வழி காட்டினது? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பைபிள் என்ன பண்ணுதா? எல்லா மனிதனுக்கு வழி காட்டுகிறது, நரகத்தை தப்புவதற்கு வழி காட்டுகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வரும் கோபம்ன்றது நரகம். கலிபோர்னியாவில் பார்த்தீங்களா? நியூஸ் பார்க்கும் பொழுது போன மாதம் என்னாச்சுங்க? எல்லாம் ரோட்டில் ஓடுறாங்க, கார் எடுத்துன்னு ஓடுறாங்க. நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. நெருப்பு அணைக்க ஒரு வீடு அல்ல, ஒரு பட்டணமே நெருப்பு பாயுது. நெருப்பு வீட்டுக்கு வீட்டுக்கு நெருப்பு பாய்ஞ்சு போகுது. பயங்கரமான நெருப்பு. ஹாலிவுட் சிட்டின்னு சொன்னாங்க. நெருப்பு பற்றிச்சு பாருங்க. அந்த சிட்டி முழுவதுமாக யூடியூப்ல போட்டு பாருங்க. எவ்வளோ பெரிய கட்டடம்லாம் எரிஞ்சு ஜனங்கள் மட்டும் ரோட்டில் வீதியில் ஓடுறாங்க. சாதாரண ஒரு நாள் நெருப்புக்கே ஓடுறாங்கனாக்கா அக்குனி ஜுவாலை நரகத்தில் இருக்க தெரியுமா? அந்த நெருப்பு எங்கே ஓட முடியும்? எங்கே ஓட முடியாது. அவங்க பொருள் தான் சேதம் ஆச்சு. ஆனால் நரகத்தில் பொருள் சேதாமாது. எது சேதாமோ? உயிர் சேதாகும். அங்கே கலிஃபோர்னியாவில் விட்டுட்டு ஓடுறாங்க, வேற ஒரு இடத்துக்கு ஓடலாங்க. ஆனால் நரகத்தில் வேற இடத்துல ஓட முடியாது. ஒரே இடம் நரகம் தான். இதெல்லாம் பைபிள் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க. இதெல்லாம் பைபிள் தான் நம்ம தெளிவாய் போதிக்கிறது. பிரைஸ் எல்லாம் கர்ணத்திற்கு கர்த்தரை மையப்படுத்துவோமா? அதனால்தான் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வரணும். தப்பிக்கணும்னா தேவ பக்திக்குள்ள வரணும், தேவ உண்மைக்குள்ள வரணும். சதுசேயர்கள் மாறிட்டாங்களாம், மனம் திரும்பிட்டாங்களாம். பரிசேயர்கள் மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பிட்டாங்களாம். யோவான் பிரசங்கத்தை கேட்டு அப்படியா, ஆமா நாங்கள் செய்யறது தவறு, குற்றம், பாவத்தை அறிக்கை பண்றோம் அப்படின்னு வந்துட்டாங்களாம். அதான் யோவானுக்கு ஆச்சரியம் வந்துச்சா, உங்களெல்லாம் யார் வழிகாட்டுனது? இப்போ நம்ம ஊரில் ஒரு பெரிய விஐ ரட்சிக்கப்பட்டாக்கா, அப்பா இவர் ரட்சிக்கப்பட்டாரா, ஒரு எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம ஆச்சரியப்படுவோம். அது மாதிரி ஆச்சரியம் ஆயிடுச்சு. இவங்க வந்துட்டாங்களா, இவருக்கெல்லாம் வந்துட்டாங்களா? அதான் கேட்குறாரு, உங்களெல்லாம் யார் வழிகாட்டுனது? திரும்ப நீ பாவத்துக்கு போயிடுவீங்க. நீங்க வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு திரும்ப போயிடுவீங்க. நம்பிக்கையில பாருங்க. அதான் திட்டுறா அப்படி, உங்களெல்லாம் வீரின் பாம்பு குட்டிகள். என்ன அவங்களாம் யாருங்க? வாங்க, வீரின் பாம்பு குட்டிகளே. அவங்களுக்கு என்ன பேர் பைபிள் சொல்லுகிறது? பரிசேயர்கள், சதுசேயர்கள். ஆனா யோவான் என்ன சொல்றா அப்படி? அவர்களுக்கு என்ன பேர் வைக்கிற? அப்படி வீரியன் பாம்புக்கு சமம். பாம்புனா எவ்வளவு மோசமான ஒரு மிருகம். யாரும் வீட்டில் வளர்க்குறாங்களா? பெட் அனிமல்ஸ்க்கு பாம்பு வருதா? வருது இல்ல. ஒரு மோசமான ஒரு விஷம் நிறைஞ்ச ஒரு பாம்பு.
விரியன்ன்றது பயங்கரமான கட்டு விரியன்றது சீக்கிரமா மனுஷனை கொல்லக்கூடிய ஒரு பாம்பு. நீங்க அப்படி இருக்கிறீங்க, ஒரு பாம்பை போல இருக்கிறீங்க. நீங்க விஷம் உள்ளவர்களா இருக்கிறீங்க. இந்த சமுதாயத்தை நீங்க கெடுக்கிறவர்களாக இருக்கிறீங்க. நீங்க வந்து நான் எடுக்கிறீங்களே, நீங்க உண்மையா வாழ்வீங்களா? நீங்க பரிசுத்தமா வாழ்வீங்களா? அதான் ஆச்சரியம் ஆயிடுச்சு யோவானுக்கு. நீங்க எதை பயப்படுத்தான்? ஏதோ ஒரு காரியத்தை நானே எடுத்துட்டு திரும்ப என்ன பண்ண ஒரு பாம்பு போல ஒரு வாழ்க்கை. நானும் வந்துட்டேங்க. என் குடும்பத்தில் எல்லா இடத்துக்கும் நானும் எடுத்துட்டேங்க. சரி, அந்த கிறிஸ்துவ மதத்தில் வாழலாங்க, அந்த கிறிஸ்துவ கோயிலில் இருக்கலாங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையா இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு என்ன பேர் சொல்றாரு? விரியன், பாம்பு குட்டிகளே. ஏன்னா அவ்வளவு கெட்ட ஜனங்க அவங்க. சரி, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கப்பா, நீங்க உண்மையா இருப்பீங்களா? நீங்க உண்மையா வாழ்ந்துருவீங்களா? மனம் திரும்பின மாதிரி நீங்க நடந்துக்குவீங்களா? பாருங்க, ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டா போலீஸ் அவனையே பிடிச்சுனுக்கும். அவனுக்கு என்ன தெரியுமா? நான் இன்னும் குற்றத்தை செய்யணும், என்னை வந்து தண்டிச்சிட்டீங்களேன்னு போய் குற்றம் செய்வான். சில பேர் திந்திடுறாங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் யார் பண்ணுவாங்க? யாருப்பா லிஸ்ட் எடுப்பா, எல்லா லிஸ்ட் எடுப்பாங்கன்னு சொல்லி அவங்க டார்கெட் பண்ணே இருப்பாங்க. போய் சும்மா தான் எனக்கு ஒரு கேட்பாங்க, நீ போனியா, இந்த இங்கே திருடு போயிடுச்சு, இங்கே கொலை நடந்துச்சு, நீ சம்மந்தப்பட்டுக்கிறியா, அவங்க தெரிஞ்சு யாராச்சும் அவங்களே கேட்பாங்க. பாருங்க, எனக்கு அவன் திருந்த மாட்டான்னு தெரியும், அவன் புத்தியில் ஒரு மாற்றம் வரன்னு தெரியும். அதை சொல்ற, அப்படி உங்களை தப்பித்துக் கொள்ள வழிகாட்டினது யார்? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை இந்த வசனத்தை நீங்க பார்க்குறீங்க. பைபிள் உங்களை தப்பிக்கிறதுக்கு வழிகாட்டுது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். இந்த பிரசங்கம் எல்லாத்துக்கும் தான், நமக்கு தான். ஆமே, எனக்கு கூட தான். ஆமே சொல்லுவோமா? தப்பிக்கிறது பைபிள் என்ன பண்ணுதுங்க? வழிகாட்டுது. தாவீது சொல்றா அப்படி 1 சாமுவேல் 27 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்புறம் அவனை 1 வசனம் வாசிங்க. பின்பு தாவீது எந்த நாளாவிலும் மடிந்து போவேன், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்ளணும். சவுல் என்னை கொல்ல பார்க்கிறா, அப்படி நான் எப்படியாவது தப்பித்துக் கொள்ளணும். என் சொந்த தேசத்தை, என்னுடைய சிட்டிசன்ஷிப் விட்டுட்டு பெலிஸ்தர் தேசத்தில் போய் தப்பித்துக் கொள்ளதை பார்க்கலாம் நலமான காரியம் வேறில்லை என்று தன்னிடத்தில் யோசித்தான். 2 வசனம் வாசிங்க. ஆகையால் தாவீது தன்னுடன் 600 பேர் கூட எழுந்திருந்து மாகின் குமாரனாகிய ஆகிஸ் என்னும் காத்தின் ராஜாவில் போய் சேர்ந்தான். பாத்தீங்களா? சவுல் எப்படியாவது தாவீது கொல்லணும். தாவீது இருந்தால் நம்மளுக்கு தலைவலி. தாவீது என்ன பண்ண முடியாது, ராஜாவாயிடுவா. தாவீது தான் ஜனங்க நம்புறாங்க அப்படின்னு சொல்லி தாவீது மேலேயே கொல்லணும் தேடினா. அப்படி பாருங்க. அப்போ தாவீது நான் தப்பித்து கொள்ளணும். என்ன சொல்ல பார்க்கலாம்? இந்த வார்த்தை சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? எல்லாம் சொல்லுங்க. என்னங்க? தப்பித்து கொள்ளணும், உயிரை காப்பாத்திக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, உயிரை காப்பாத்துங்க. வியாதிக்கு உயிரை காப்பாத்துங்க. ஆபத்துக்கு உயிரை காப்பாற்றணும். ரோட்ல போகும் பொழுது பார்த்து போகணும். சும்மா கண்ணை மூணு தினம் போகக்கூடாது. சந்தில் புந்தில் குறுக்க முறுக்கெல்லாம் போகக்கூடாது. எங்கே பதனப்ப டிராஃபிக் அதிகமாக இருக்குது. சின்ன வண்டிகளை வச்சுன்னு போகிறவங்க உஷாராக போகணும். லேடிஸ் வண்டி ஓட்டுறவங்களாம் ரோட்டில் போகணும். வெள்ளை கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் யாரும் போக மாட்டேங்கிறீங்க. மொல்லமாக போகிறீங்க. அவங்க 120 ஸ்பீடில் வருவான், 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருவான் எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறதுக்கு. நீங்கள் போகிறது வர்றது அவங்களுக்கு தெரியாது. சில பேர் போதையில் வருவாங்க, உங்கள் வண்டி தெரியாது. அடிச்சிட்டு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. கீழே விழுந்துட்டு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் பார்த்து போனோம். கூடருங்க அதிகமாக்குறாங்க. நம்ம சட்டத்தை பேசிட்டு சட்டத்தை பிரகாரம் நான் லேடிஸு, நான் ஜென்ஸு, எனக்கு வயசாகிடுச்சு, நான் இப்படி தான் போவேன்னு போனால் வச்சிங்களேன், கீழே தான் விழணும். பார்க்குறவங்கலாம் பார்த்து போக மாட்டான். நீ டிஸ்டர்ப் பார்க்குறவங்க அடிச்சுட்டு போயினே இருப்பான். அதனால நம்ம தான் எப்படி ஒதுங்கி போனோம், தப்பிச்சு போனோம். என்ன சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன், தப்பிச்சு போனோம். நான் கூட காரில் போகும்பொழுது 2 வீலர் காருங்க ஒருத்தரும் ஒழுங்காக போக மாட்டாங்க. எல்லாம் சென்டரில் போவாங்க. மொல்லமாக யோசித்துக்குன்னு, ரோடை தேடிக்கின்னு, கடைங்களை பார்த்துக்கின்னு.
ஒரு ஓரம் போகிற பழக்கமே இல்லை, எல்லாம் பழகிட்டாங்க. காலி ரோடு போய் பழகிட்டாங்க. பார்த்தீங்களா, டிராஃபிக் ரோடில் அப்படியே தான் போகிறாங்க. காலி தான் ரோடுன்னு அவன் அவசரத்தில் போடுவான், தள்ளிட்டு போயினே இருப்பான். தப்பிச்சு போனோம். தாவீது பாருங்க தப்பிச்சு போற. 4 வசனம் வாசிங்க. தாவீது காத் பட்டணத்திற்கு 4 வசனம் வாசிங்க. தாவீது ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிக்கப்படுது. அவன் அப்புறம் அவனை தேடல. பார்த்தீங்களா, தப்பிச்சு போயிட்டு தேடல. தப்பிக்கணும், கொஞ்ச நேரம் வியாதிக்கு தப்பிக்கணும். மலைக்கு தப்பிக்கணும், கரண்ட்டுக்கு தப்பிச்சு போகணும். ஏதாவது ஆபத்து இருந்தா நான் போய் பார்க்குறேன்னு போகக்கூடாது. இங்க பாருங்க, தாவீது காத்து பட்டணத்திற்கு ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கட்ட போது அவன் அப்புறம் அவனை கொல்ல தேடல. இல்லாம தெரிஞ்சு வச்சுக்கணும். மூடன் நெருக்க போய் தண்டிக்கப்படுகிறானா? மூடன் தண்டிக்கப்படுகிறானா? அது தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த பூமியில் எப்படி வாழணுமா? தப்பி பிழைச்சி வாழ சொல்லுங்க. கை உயர்த்தி சொல்லுமா? தப்பி பிழைச்சி வாழணும். மாலையில சொல்லுங்க. வரும் கோப தப்பித்துக்கொள்வது 2 வழி காட்டுறோம் பைபிளில். 1 வாசிக்கலாம். நீதிமானா இருந்து தப்பித்துக்கொள். மேலே பார்க்கலாமா? அந்த இமேஜ் பாருங்க. நீதிமானா இருந்து பாருங்க, ஒரு மனுஷன் கப்பலில் தப்பிச்சு படகுல தப்பிச்சு போகிற அப்படி பாருங்க. நீதிமானா இருந்தால் தப்பிச்சு போகலாம். வாசிக்கலாம். 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 19:17. அவர்கள் தூதர்கள் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு உன் ஜீவன் தப்பி. லோத்து குடும்பத்தை பார்த்து யூதர்கள் சொல்றாங்களா, சாரி தூதர்கள், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராது, எங்கும் நில்லாது, மலைக்கு ஓடிப்போ. இந்த பட்டணம் ஃபுல்லா பர்ன் ஆகுது, ஃபயர் ஆகுது, நீ மலைக்கு ஓடிப்போன்றாரு. தூதரங்க சொல்றாங்க, ஆபிரகாம் முட்டில நிக்கிற அப்படி, நீதிமான காப்பாத்துங்க, நீதிமான காப்பாத்துங்கன்னு. 17ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 19 18 32 வாசிங்க. இருப்பதாக 10 நீதிமான்கள் அங்கு காணப்பட்டாலோ 4 பேர் தான் அங்க. 10 நீதிமான் கூட அங்க இல்ல. அழிக்கிற ஆண்டவர் நிக்கிறாரு. ஆபிரகாம் ஆண்டவரை காப்பாத்து நிக்கிறா அப்படி. 10 நீதிமான் கூட இல்லை என்றார் ஆண்டவர். அங்க யாருக்கிறது? லோத்து மனைவி 2 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. அவங்கள வெளியே வரமாட்டேங்கிறாங்க. சீக்கிரமா தூதர்கள் போய் உள்ள இறங்கிட்டாங்க. இறங்கி வெளியே கூட வந்து விடுறாங்க. ஓடி போன்றாங்க, தப்பிச்சு ஓடி போன்றாங்க. தப்பிச்சு ஓடி போல சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தப்பிச்சு ஓடி போன்றாங்க. தூதர்கள் கையை பிடிச்சி வெளியே விட்டு ஓடுன்றாங்க. சீக்கிரம் அக்கனி இறங்குது, டைம் ஆயிடுச்சு, வந்துருச்சு, போங்கன்றாங்க. அப்போ 18 சொல்றா அப்படி. 18 லோத்து பாருங்க, லேட் பண்ணே பார்த்தா அவங்க மணி உப்பு தூண் ஆயிட்டாங்க. 18 வாசிங்க. அதற்கு லோத் 19 18 அதற்கு லோத் கிடைத்தது. பாத்தீங்களா, என் பிராணனை காக்கு பண்ணினீர். பாத்தீங்களா, முடியாதான் இவருக்கு. ஓடி போக சொல்றவரு எல்லாம் கொடுப்பாருங்க. இவரு முடியாதுன்றாரு பாருங்க. என்னால முடியாது, சர்ச்சுக்கு வர முடியாது, மீட்டிங் வர முடியாது போ. ஒரு நாள் நரகத்துக்கு போக தெரியும் உனக்கு. மீட்டிங் வர முடியாதுன்ற பார்த்தீங்களா, இது மாதிரிலாம் இதெல்லாம் கொடுத்து என்னால் சர்ச்சுக்கு சரியாக வர முடியாது, ஞானசாரம் எடுக்க முடியாது, திருவிந்து எடுக்க முடியாது, ஆராதனைக்கு ஒழுங்காக வர முடியாது நீ உன் பரலோகம் முடியாது தான். இங்கே டைம் பாஸ் பண்ணி சர்ச்சை நடத்ததில்லை. இங்கே நீங்கள் தப்பிச்சு எங்கே போனோம்? பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. ஒரு முடியாதுன்ற அடி பாருங்க. கீழே வாசிங்க. மரித்து போய் அதுக்குள்ள செத்துருவான்றா அப்படி சொல்றவர் கொண்டு விட்டு கொண்டு மலையில் விட மாட்டாரா? விசுவாசம் இல்லை. அடுத்து வாசிங்க.
கிட்ட இருக்கிறது சின்னதுமாய் இருக்கிறது. சின்னதமா பதில கிட்ட இருக்குது, சின்னது அந்த ஊரோட அழிய போகுதுன்னு தெரியல. சின்னதா இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க பாத்தீங்களா, என் பிராணன் தப்பிக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றார். என்ற அதற்கு அதற்கு அவர், பாத்தீங்களா, அந்த ஊர் தானே, ஊர் தான் பாக்குறா. அப்படி ஊர்ல இருக்கணும். மலைக்கு போப்பா, சேஃப்டியா இருப்ப, பாதுகாப்பா இருப்ப, ஆரோக்கியமா இருப்ப, எல்லாம் ஆண்டு கொடுப்பாருன்னு சொல்றாரு. இல்ல நான் ஊருக்கு போறேன், அந்த ஊரோட பாவம் நிறைஞ்ச ஊர் தான், அதுல கேட்கிறாரு அந்த ஊருக்கு போட்டுமான்னு. வாசிங்க. அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவித்து போடாத படிக்கு. பாத்தீங்களா, அந்த ஊரு கவித்து போட மாட்டேன், அது கவிக்கு போடுற ஊரு தான். போல வாசிங்க. இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன், தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். பாத்தீங்களா, தீவிரமாய் ஓடி தப்பித்துக்கொள். தீவிரமாய் ஓடி, சீக்கிரமாய் ஓடி என்ன பண்ணு, தப்பித்துக்கொள். நீ அங்க போய் சேர மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். அந்த ஊர் சேவார் என்ன பட்டது. தப்பிச்சுக்கொள். வார்த்தை அடிக்கடி வருது, பரனை காப்பாத்து. ஏன் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு சத்தம் உனக்கு கேட்கட்டும். நீதிமானாய் மாறு. என்ன மாறு? நீதிமானாய் மாறு, நான் தப்பிச்சுக்குவேன் நரகத்திலிருந்து. அல்லேலூயா. நீதிமானா மாறல கட்டினா வீரின் பாம்பு குட்டிகளாம் மாறிடுவோம். என்ன மாறிடுமா? பாம்பு எங்க போகுதுன்னு தெரியாது, எங்க வருதுன்னு தெரியாது. ஒரு மனுஷன் எங்க பாவம் செய்யறான், எது பந்துக்குள்ள போறான் தெரியாது. பாம்பு வெளியே ஒரு டைம் வரும், உள்ள ஒரு டைம் வரும். உள்ள போனா எல்லாம் தேடுறாங்க பாம்பை. ஏன் தேடுறாங்க? ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள போனா அவனை தேடணும். சில மனைவிகள்லாம் புருஷனை போய் தேடி இழுத்துன்னு வராங்க. சில புருஷனுக்கு மனைவி தேடி எடுத்துன்னு வராங்க. ஏன் அந்த வீட்டுக்கு போனேன்? பாம்புக்கு போய் உள்ள ஒளிஞ்சுக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒளிஞ்சுக்குவாங்க மனுஷனுக்கு போயிட்டு. நீதிமானாய் வாழ்ந்தா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. நீதிமானாய் வாழும் பொழுது நமக்கு பரிசுத்தம் உண்டாகிறது. நீதிமானாய் மாறும்பொழுது போய் தப்பித்துக் கொள்ளுகிறோம். இரண்டாவது பார்க்கலாம், ரட்சிப்பை குறித்து கவலைப்பட்டு தப்பித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, ரட்சிப்பை குறித்து பாசிக்கல மேல ரெண்டாவது பாயிண்ட், ரட்சிப்பை குறித்து கவலைப்பட்டு. இதுக்கு வசனமே இது பாருங்க, எபிரியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரியர் 2:4. எபிரியர் கடைசி புஸ்தகம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பல பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற, தேவனே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற. இவ்வளவு அந்த வேர்டு பாருங்க, பெரியதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனை வந்து நிக்குதுங்க. தண்டனை வந்து நிக்குது. போன வாரம் என்ன ஒரு செய்தி பார்த்தோம், கேரளாவில் என்ன நியூஸ், ஒரு பொண்ணுங்க என்ன சொன்னாங்க, தூக்கு தண்டனை குடிச்சிட்டாங்க, அழுகுறாங்க கோர்ட்டுக்கு முன்னாடி. ஐயோ இந்த தண்டனை கிடைக்குமான்னு. காதலனுக்கு இடம் கொடுத்துட்டாங்க, விஷம் கூல்ட்ரிங்ஸில் கொடுத்துட்டு. அங்கே அந்த செய்தி கேட்டு எல்லாம் படிச்சுப்பீங்க நியூஸில். தண்டனை வந்த பிறகு நீ ஒருத்தன் கொண்டுட்டேம்மா, நீ கொல்லு, நீ சாவு. ஐயோ இந்த தண்டனை சாவுற தண்டனை, தூக்கு தண்டனை கிடைக்குமா நான் நினச்சிக்கிட்டு பார்க்கல. நான் கதிர் எழுவுறாங்க. யாரோ ஜோசியக்காரன் சொன்னால் முதல் கணவன் செத்ததான் அவனுக்கு ரெண்டாவது கணவன் பழிக்குன்னு சொல்லி முதல் லவ் பண்ணி கொல்றதுக்கு முயற்சி பண்ண அந்த செய்தி கேட்டு பாருங்க. அப்போது தண்டனை பாருங்கள், ஒரு மனுஷனை விட்டு போல பார்த்தீங்களா? எப்படி அரசாங்கம் கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்குறாங்க பாருங்க. பெண்ணுன்று கூட பார்க்கல, ஒரு இள வயசு பெண் கூட பார்க்கல. நீ பண்ணது பாவம் இல்லையா? அந்த பாவத்தெல்லாம் ப்ரூவ் பண்ணாங்க இல்லையா? அப்போ அது தண்டனை அறிவிச்சிட்டாங்க பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் தண்டனை. நரகன்ற ஒரு தண்டனை இருக்குது இந்த உலகத்தில். எப்படி தூக்கு தண்டனை ஒரு உலகத்தில் இருக்குதோ அதே பாருங்க பைபிள்னா இருக்குதுங்க, நரகம் என்ற ஒரு தண்டனை இருக்குது. மறந்துடாதீங்க. சர்ச்சைக்கு விளையாட்டா வந்து விளையாட்டா போகாதீங்க, தப்பித்து கொள்ள வாங்க. சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கே பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
சண்டை காலைல சர்ச்சுக்கு வர்றது, சாயங்காலம் சாராய் கடைக்கு போகிறது. தப்பிக்க முடியாது. நீ நரகம் தான் உனக்கு. நரகத்துக்கு போகிறதுக்கு நீ வழி இருந்து தப்பிச்சு வரதான் உனக்கு ஆண்டவர் கொண்டு வராரு. விரின்னு பாம்பு குட்டி மாதிரி நீ ஓடின மாலை தான். சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே ஓடக்கூடாது. ஆண்டவரே என் ரட்சிப்புக்கு தான் கவலைப்படணும். வாசிங்க வசனம். அடியாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த சகினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களால நீ ரட்சிக்கப்பட சாதாரண ரட்சிப்பு இல்லை, உனக்கு உணர்த்தி பரிசுத்தம் கொடுத்து ஆவியின் ஒத்துக்கொள்ள வச்சு ஆவியின் உள்ளத்தில் வந்து பேசி வரம் கொடுத்து தேவன் தாமே சாட்சி கொடுத்து இவ்வளவு பெரிதான பெருசு ரட்சிப்பு. கை தட்டலாமா? ரட்சிப்பு பெருசுங்க. ஒரு மனுஷன் ஏத்துக்கிறது இயேசுவுக்கு பெரிய ரட்சிப்பு. அது ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம பின்மாற்றம் அடையக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம திரும்ப பாவ வாழ்க்கை போகக்கூடாது. ரட்சிப்பு பட்ட பிறகு நம்ம ஒரு பரிசுத்தமாக தப்பிச்சு வந்துட்டோம்ப்பா, திரும்ப போகக்கூடாதுப்பா நரகத்துக்கு. நரகத்துலேருந்து வந்துட்டு திரும்ப நரகத்துக்குள்ளே போகக்கூடாது. அது சொல்லப்படுகிறது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போம்னால் தண்டனைக்கு எப்படி? தண்டனை எப்படி? தப்பு தண்டனை இல்லையா? கிருபன்றாங்க இன்னைக்கு. உண்மை கிருபை. எப்போ நீ ரட்சிக்கப்படுறதுக்கு கிருபை. ஏன் அந்த பொண்ணுக்கு அரசாங்கம் இருக்க காட்டலையா? அந்த பொண்ணு நான் வாழணுங்க எங்கன்னு கொள்றீங்கன்னு கேட்குது. எல்லாரும் கிருபை இருக்குது உங்க எல்லாம் மாத்திடுறாங்க. நீ கிருபை பிரசங்க எல்லாம் ஒருத்தரும் இல்லை, எல்லாம் இவ்வளோ விழுந்து போயிட்டாங்கலாம். எப்போ கிருபை உனக்கு? நீ முட்டி போடும்போது கிருபை, நீ நிமிர்ந்து தண்டனை. அல்லேலூயா. எழுந்து நின்று நான் இப்படித்தான் செய்வேன் ஆண்டவரே என்ன ஆண்டு கிருபை காட்ட மாட்டாரு. நீ முட்டி போட்டா உன் மேலே ஆண்டவர் இரக்கத்தை காட்டுவார். நான் பாவியின் பொழுது கிருபையை காட்டுவார். திரும்ப திரும்ப நீ பாவத்துக்கு போனா ஆண்டவர் கிருபை காட்ட மாட்டார். என்ன கொடுப்பாரு? தண்டனை தான் காட்டுவார். தண்டனை எப்படி? தப்பித்துக் கொள்வோம். எசேக்கியேல் புத்தகம் ஒரு வசனம் பாருங்க 44:10. எசேக்கியேல் 44:10. இஸ்ரவேல் வழி தப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும் தப்பி தங்கள் நகரான விக்கிரங்களை பின்பற்றுமாகிய தப்பிச்சுக்க முடியாதான். அக்கிரமத்தை சுமப்பால. என்னை விட்டு போனவே அக்கிரமன்றார் ஆண்டவர். வழி தப்பி போயிட்டேன்னு அர்த்தம். இயேசு விட்டுட்டாவே வழி தப்பி போன அர்த்தம். அதான் சொல்ல நானே வழி. சத்தமா சொல்லுங்களேன், நானே வழி. அவர் விட்டு போனவே நீ என்ன பண்ற? அக்கிரமத்தை போயிட்டேன்னு அர்த்தம். இந்த உலகம் நல்லா இருக்குங்க. கொஞ்ச நாள் தான் இந்த உலகம். நித்திய நித்தியமான வாழ போறது தேவராஜ்யம். காரக தட்டி ஆமே. நித்திய நித்தியமா வாழ போற தேவராஜ்யம். பரிசுத்தம் வாழ்றவனுக்கு சூரியன் உதிக்குது, பாவி வாழ்றவனுக்கும் சூரியன் உதிக்குது. அதனால தான் பாவியக்கு நீ சூரியன் உதிக்கணும்னு போயிடாதீங்க பாவத்துக்கு. தப்பித்து கொள்ள முடியாத தண்டனை வரப்போகிறது. அல்லேலூயா. காலை வந்து பாருங்க, பனி கொட்டு கொட்டு கொட்டுது பாருங்க. நல்லவனும் பனியில் போறான், கெட்டவனும் கூட பனி பெய்தா. பனி இல்லாத பெய்யுதுன்னு நம்ம போகக்கூடாது. தேவ நீதி ஒன்று இருக்கிறது. சொல்லப்படுகிறது வாசிங்க. இஸ்ரவேல் வழி தப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும் வழி தப்பி பாருங்க, வழி தப்பி நரகலான விக்கிரங்களுக்கு பின்பற்றலுமாகிய லேவியரும் தங்கள் அக்கிரமங்களை சுமப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு என்ன செய்து தெரியுமா? சொல்லுங்க, தப்பித்துக்கொள். என்ன சொல்லுங்க? வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி பார்க்கலாம்? நீதிமானா இருந்தா தப்பிச்சுக்கொள்ளலாம். லோத்துன்னு வழக்கில் காணு தப்பிக்க வச்சாரு. அடுத்து யாருங்க? ரட்சிப்பு கவலைப்படணும். ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டுக்கிறேன், நான் எப்படி இந்த பாவத்தை செய்வேன்? அப்படி கவலைப்பட நீ தப்பிச்சுக்குவேன். ஆமேன். கன்க்ளூஷன் பண்ணுவோம். கன்க்ளூஷன் வசனம் எடுத்துக்கொள்வோம். ஏசியா 53:6 வசனத்தை. ஏசியா 53:6 கன்க்ளூஷன் பண்ணுவோம். நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி போயிட்டங்க. 53:6 ஆடுகளை போல. நம்மள பேதியா இருக்கும் பொழுது இழுத்துன்னு போயிட்டாங்க. நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்துச்சு. 10,000 கொடுத்தா 20,000 ரூபாய், 20,000 போட்டால்
40,000 போட்டால் ஸ்கேம் மன்னிச்சு பாருங்க. உடனே யாரோ இது பண்ணிட்டானுங்க, ஆக்ட் பண்ணிட்டானுங்க ஒரு குரூப்பை. அதில் மெசேஜ் போடுறான் பாருங்க ஒருத்தன், கிளிக் பண்ணுங்கள் இதை பணம் போடுங்கன்றான். 24 hours கழிச்சு உங்களுக்கு 50,000 போட்டால் 50,000 வரேன்னு போட்டவங்க என்ன ஆகிடுங்க, போயிடுவான். எதுக்கு அவன் யார் எதுன்னா பார்க்க மாட்டாங்க. 50,000 ரூபாய் 1,00,000 வருது. உடனே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், உங்களுக்கு ஆக்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி மெசேஜ் வந்துக்குது. அவர் சொன்ன ஆமாம் ஃபஸ்ட் இயர் சொல்லி எல்லாத்தையும் அழிச்சு இது பண்ணிட்டேன். அப்படி உடனே உள்ள குரூப்புள்ளே பூந்து யாரோ ஒருத்தர் கிளிக் பண்ணால் அவங்க பேரை மாற்றி அவங்க பேர்லேருந்து போடுற மாதிரி அவங்க போட்டு பணத்தை எடுத்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனால் கூட பணம் கிடைக்காது. இவன் யாரையா போட்டால் உனக்கு தெரியாது ஏன் திட்டுறாங்க. பேராசை தானே போட்டேன் நீ போ, இங்கே வந்து கமெண்ட் பண்ணியா நீ போட்டதுக்கு முன்னாடி போட்டு வந்து எங்கே தேடுறது அலைவிப்பாங்க பாருங்க. அதை சொல்லப்படுறது, நாம் எல்லோரும் மாடுகளை போல வழி தப்பி வைக்கிறான் பிசாசு. திருந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்முடைய எல்லார் அக்கிரமத்தை. நம்ம ஏன் வரோம் தெரியுமா? நமக்காக ஒருத்தர் சிலுவையில் தொங்கினாருங்க. அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு நமக்காக சிலுவையில் தொங்கினால நம்ம வழி தப்பி இயேசுட்ட வந்திருக்கிறோம். ஆமென். ஒருவர் நம்மளை வழி தப்பிக்க வைக்காம பாதுகாக்கிறது உலகத்தில் இருக்கிறார். ஆமென். உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். அப்படியே எல்லாம் எழுந்து நிற்போமா தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாம் அப்படியே எழுந்து நின்று